ஜெயவேல், மனித உயிர்களை பாதுகாக்க தவறுகின்ற தமிழ்நாடு மருத்துவ நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் மாவட்டத்தின் சார்பில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆசான் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் எங்கள் அண்ணன் டாக்டர் பி ஆனந்தன் அவர்களின் நல் வழிகாட்டுதலோடு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பி நடராஜன் அவர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் எம் குமரவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கிற மாநில செயலாளர் அண்ணன் திருமாறன் அவர்களே, நம்முடைய அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நிகராக இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்துகின்ற எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் பெரியார் அன்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலூர் மாவட்ட ஒன்றிய நகர தொகுதி பூத் நிர்வாகிகளே, இந்த மாவட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் எஸ் வி சார்லஸ் அவர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற பகுஜன் உறவுகளே, வியாபார பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் ஒரு மனிதன் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை தேவை 3. ஒன்று கல்வி, மற்றொன்று பொருளாதாரம், இன்னொன்று சுகாதாரம். இந்த 3ஐயும் இந்த மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய அடிப்படை கடமை நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அடிப்படையாக தேவைப்படுகிற இந்த 3ஐயும் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இன்னைக்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது மருத்துவம். மிகப்பெரிய ஒரு சீர்கேடு எங்கே நடக்கிறது என்றால் அது முதன்மையாக மருத்துவத்துறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே குறிப்பிட்ட அத்தனை தலைவர் மக்களும் சொன்னார்கள், இன்றைக்கு அரசு நடத்துகிற இந்த மருத்துவமனை மிக கேவலமாக இருக்கிறது. குறிஞ்சிப்பாடியிலே ஏற்கனவே இந்த மாவட்டத்தினுடைய இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்
அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அலுவலகம் சட்டமன்ற அலுவலகம். அந்த அலுவலகத்தில் பக்கத்தில் இருக்கிறது, அலுவலகத்தில் பக்கத்தில் இருக்கிறது மருத்துவமனை. அவர் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர். ஆனால் அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு சென்று வாருங்கள். ஒரு மருத்துவமனை என்று சொன்னால் அந்த மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் மருத்துவமனை. இப்பொழுது இங்கே ஒரு விபத்து அல்லது ஒருவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடல்நல கோளாறு, உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அழைத்து கொண்டு நீங்கள் இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே அந்த நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த அரசாங்கம் எவ்வளவு கேவலமாக கையாளாகத்தனமாக இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த மருத்துவமனை சான்று. போய் பாருங்கள். அங்க இருக்கக்கூடிய நரசு கூட இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். ஏறத்தாழ மங்களூரில் இருந்து திருப்பாக்க மங்களூரில் இருந்து கடலூர் வரை ஏறத்தாழ 120 கிலோமீட்டர் உள்ள ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனை கூட இல்லை. இந்த மாவட்டத்தில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஆனால் அவர் வகித்திருக்கிற இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவ